பவுலிங்கில் கோட்டாக இருக்க ஒருத்தர் தான் ஒஸ்ட்டு ரெக்கார்டை வச்சிருக்காருன்னா நம்ப முடியுதா? வாங்க இன்னைக்கு டாப் 5 ஒஸ்ட்டு ரெக்கார்ட் கிரிக்கெட்டில் என்னங்கிறத பார்க்கலாம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது போகிறது பார்த்தீங்கன்னா, ஓவரால் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 60 டைம் டக்கான ஒரு கோட் லெவல் பவுலர் தான் பார்க்க போகிறோம். அவர் தான் முத்தையா முரளிதரன். இருக்கிறதுலே அதிக டைம் டக்கான பிளேயர் அவர் தான். இப்போ வரைக்குமே லோயஸ்ட் கிரிக்கெட் ஸ்கோர் வச்சிருக்க டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாவே. இவங்க பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் 35 ரன் தான் அடிச்சிருக்காங்க. ஓவருக்கு ஒரு ரன் அடிச்சிருந்தாலுமே 50 ரன் வந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த மேட்ச்சில் ஒரு பிளேயரும் கூட 10 ரன்னை கிராஸ் பண்ணல. எல்லாருமே கம்மி ரன்ஸ் தான். 50 100 அடிக்காம ரொம்ப காலம் கிரிக்கெட் டெஸ்ட் விளையாண்ட பேட்ஸ்மேன் யாருன்னு பார்க்கலாமா? அவர் தான் கிறிஸ் மார்டின். இவர் பார்த்தீங்கன்னா 71 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு. 36 ரன்னும் கூட அவர் கிராஸ் பண்ணதில்லை. இருந்தாலுமே அந்த டீம் அவருக்கு திருப்பி சான்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்கு. இப்பேற்பட்ட ரெக்கார்டை எந்த டீமே வச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பங்களாதேஷ் இந்த ரெக்கார்டை வச்சிருக்கிறது என்னால் நம்பவே முடியல. 5 வருஷம் ஒரு ஓடியும் கூட வின் பண்ணாமல் ஒரு ரெக்கார்டை வச்சிருந்திருக்காங்க. 1999 2004 வரைக்கும் 5 வருஷமாக விளையாண்ட ஓடியில் ஒரு மேட்ச் கூட அவங்க ஜெயிக்காமல் இருந்திருக்காங்க. இது ஒஸ்ட் ரெக்கார்ட்லேயும் ஒஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் பவுலர் தான். பேட்டிங் கூட நல்லா பண்ணுவார். பட் அவர் தான் அதிக டைம் டக் ஆகிருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுவும் கோல்டன் டக் வந்த ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனார். அது வேறு யாரும் இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரஷீத் கான் அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்த ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிருக்காரு. கோல்டன் டக் 9 தடவை ஆகிருக்காரு இது வரைக்கும். இதே மாதிரி ஒஸ்ட் ரெக்கார்டு உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம 2T TV தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.